இந்த கதை ஒரு உண்மை கதை. ஆப்பிரிக்காவினுடைய ஒரு சுதந்திர போராட்டம். தனது தாய் நாட்டு மக்களை தன்னுடைய குழந்தையாகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் போராடிய ஒரு வீர மங்கையினுடைய கதை. அந்த வீர மங்கைக்கு கிடைத்த பதவிதான் தி கிங் ஆஃப் உமன், பெண் ராணி. அப்படி அந்த பெண்ணிற்கு வீர மங்கைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையாயிருக்கு. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான என்ன மாதிரியான படம் எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூவா சொல்லணும், நான் சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். ஒரு காட்டுக்குள்ள நிறைய பேரு தீ மூட்டி உணவு சமைச்சுக்கிட்டும் வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் அமைதியா இரு, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து புதருக்குள்ள இருந்து ஒரு பெரிய பெண் கும்பலே அங்க இருந்த ஆண்களை தாக்குறாங்க. தாக்கி அவர்களோடு போர் புரியுறாங்க. போருங்கிறது சும்மா கிடையாதுங்க. அவர்கள் கிட்ட துப்பாக்கியோ இல்ல பெரிய பெரிய ஆயுதங்களோ கிடையாது. அவர்கள் வைத்திருந்தது எல்லாமே அருவா, கத்தி, ஈட்டி, இது மாதிரியான ஆயுதங்களை வச்சு அவர்களை ஒரு வழி பண்றாங்க. அப்ப அந்த கூட்டத்தினுடைய தலைவி ஒருவனை பிடிச்சு, எங்கள் நாட்டுல இருந்து அகதிகளா கூட்டிட்டு வந்த மக்கள் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், இல்ல நாங்க அப்படி யாரையும் கூட்டிட்டு வரல, நாங்க விவசாயிகள் தான் அப்படிங்கிறான். உடனே இன்னொரு பெண் தலைவி, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்த கிழக்கு ஆப்பிரிக்க மக்களை காமிக்கிறான். அத பார்த்தோன்னே தலைவி அவனுடைய தலைய 2ஆ வெட்டிடுறா. இப்பதான் தி உமன் கிங்ங்கிற டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க இதே மாதிரி நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அதுல ஒரு பெண் இறந்து போயிருக்கா. அவ பக்கத்துல ஒரு பெண் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இந்த தலைவி, யாருமா நீ, இவங்க உங்களுக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இது எங்க அம்மா அப்படின்னு சொல்றா. வாமா, உன்னுடைய சொந்த பந்தத்திட்ட நான் போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்றா. இல்ல, எனக்கு வேற எந்த சொந்தமுமே கிடையாது. என்னுடைய அண்ணன், தம்பி, உறவினர்கள் எல்லாத்தையுமே இந்த மேற்கு ஆப்பிரிக்காக்காரங்க கைதிகளா கொண்டு போயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் எங்க அம்மா மட்டும்தான். இப்ப எங்க அம்மாவும் இல்ல அப்படின்னு அழுகிறா. உடனே இந்த பெண் தலைவி, வாமா உனக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறா. அதே மாதிரி அடிமையாக கூட்டிட்டு வந்திருந்த கிழக்கு ஆப்பிரிக்கா மக்களை அவ சுதந்திரப்படுத்தி நம்ம நாட்டுக்கு, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போறா. வெற்றி வாகை சூடி களியாட்டத்தோட நாட்டுக்குள்ள போறாங்க. நாட்டுக்குள்ள போகும்போது அந்த கிழக்கு ஆப்பிரிக்கா மக்கள் அவங்கள மதிச்சு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் அவங்கள நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல அவங்களெல்லாம் நீ பார்க்க கூடாது, இது அரசருடைய கட்டளை,